Today we have a wonderful celebrity guest joining us all the way from a lovely state, that is Tamil Nadu. I would like our guest to introduce herself. I want that to be a secret. I will not introduce the guest. I want the guest to speak up. Rombo Nandri ma'am, thank you so much for joining us today. Thank you very much. We love to hear your voice because you are a music teacher. That's what I will share. The remaining you are going to share Ninga Yar. I would love you to share about yourself. Over to you, ma'am. I am Charumati. Okay, I am from Madurai. 8 வயசுல இருந்து என்னுடைய 26 வயசு முடிய, அதாவது பிஃபோர் மேரேஜ் முடியவே எனக்கு வந்து ஃபுல்லாவே வீட்டுக்கு வந்துருவாங்க. எவ்ரி வீக் 3 hours 3 days வருவாங்க. வீட்லயே நம்ம ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரியே தான் இருப்பாங்க. வருவாங்க, எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா சொல்லி தருவாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்றப்ப எப்படி அப்படின்னா, இப்ப ரீசென்ட்லி இந்த சில்ட்ரன் வந்து என்னன்னா, ஒரே ஒரு ஸ்வராஸ் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து அதை மட்டுமே ஒரு 4 or 5 டைம்ஸ் சொன்னோம்னா இட்ஸ் அ போரிங் தே டோன்ட். ஆனா வந்து என்னுடைய சார்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னுடைய குரு அவர் எப்படின்னா, ஒரே ஒரு ஸ்வரம் அந்த சரிகம பதனிசா அது சொல்லி தந்தாங்கன்னா அதை ஒரு 10 or 20 டைம்ஸ் சொல்லி கொடுத்து அது நமக்கு மெமரைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்வராவையே எழுதுவாங்க. பட் அந்த காலத்துல வந்து எனக்கு ஐ திங்க் 1882 ஐ திங்க் 1982 சாரி 1982 அந்த டைம்ல வந்து புக் எல்லாம் கிடையாது. ஸோ சார் வந்து நோட்ல தான் எழுதுவாங்க. ஸோ ஒன்னொன்னா மனப்பாடம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து அதை வந்து எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து அப்ப கத்துக்கிட்டதுனாலதான் டில் நவ் வந்து வந்து எனக்கு வந்து எதுவுமே மறக்காம இருக்கு. எனக்கு டீச் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. ஸோ அதை தான் நான் சில்ட்ரனுக்கு சொல்லுவேன், யூ ஷுட் டூ ப்ராக்டிஸ் மோர். த மியூசிக் இஸ் அ லிசனிங் ஸ்கில். ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதுல வந்து நம்ம மைண்டை வச்சுதான் நம்ம வந்து செகண்ட் ஸ்பீடையோ தேர்ட் ஸ்பீடையோ பாட முடியும். இதுல 3 ஸ்பீட்ஸ் இருக்கு. நம்மளுடைய பேசிக்கலி ஸ்டார்ட் பண்றதுல இருந்து 5 பேசிக், அதாவது கிண்டர் கார்டன் மாதிரி இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சவுத் சைடு வந்து நம்ம யூஸ் பண்ற ராகம் வந்து மாயா மாளவ கவுளை. பட் நார்த் சைடு யூஸ் பண்றது வந்து சங்கராபரணம். அவங்க யூஸ் பண்றது சங்கராபரணம். சோ இந்த மாயாமாள கவுளை வந்து 15th மேல கர்த்தா. சோ ஐ வில் சே ஃபர்ஸ்ட் ராகம் மாயாமாள கவுளை, தாளமாதி, 8 அக்ஷராஸ், கம்போசர் ஸ்ரீ முத்துசுவாமி கம்போசர் ஸ்ரீ புரந்தரதாசர். தென் 15th மேல கர்த்தா, how to put the thala. First I registered with the children whenever they started for my class. First I registered every class. I said நீங்க அதை சொல்லிட்டு தான் அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அது வந்து எப்போதுமே அவங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. பட் அவங்களுக்கு போரிங்கா இருக்கும். ஆனா அவங்க ஆட்டோமேட்டிக்கலி தே செட் ராகம் மாயா மலகோட, தாளமாதி, 8 அக்ஷராஸ், 15th மேல கர்த்தா, கம்போசர் ஸ்ரீ புரந்தரதாசர், ஸ்வராவளி வரிசைகள் தே ஸ்டார்டட். Okay, I said this is a basic one, so slowly only. First, the Sarigama Padanisa, Sanida Pamagarisa, the first swara is the Maya Madavagoda, Aroganam, Avaroganam. So, and the first 2 lines vanditave, in the whole lesson, நீ வந்து உன்னால அதை நல்லா பாட முடியும், ஈஸியா பாட முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த ஸ்வரா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்வரா சா, சட்ஜம், ரீ, ரிஷபம், க, காந்தா. Yes, ma'am. What I want to ask you is, I want you to share நீங்க வந்துட்டு first song what you learned from your guru. அதை நீங்க பாடுங்க மேம். சார்கிட்ட வந்து சாங் வேர்ட சார் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணதே சரிகம பதனிசா தான். ஒரு தடவை நம்மளுக்கு ஷேர் பண்ணுவீங்களா, எப்படி இருக்கும் அது ஸ்டார்டிங்? how is it the first song that touched your heart? சார் வந்து ஃபர்ஸ்ட் சாங்னு சொல்றதை விட சார் வந்து எனக்கு நிறைய சாங்ஸ், தமிழ் பாடல்கள், பாரதியார் நிறைய தமிழ் பாடல்களும் சொல்லி தருவாங்க. அதாவது பலைப்பா இதே கண்ணா, அந்த மாதிரி எண்ணத்தவம் செய்தேன், அந்த மாதிரி எது வேணா அவங்க சொல்லி தருவாங்க. அதுதான் ரொம்ப மெயின் நம்ம குரலுக்கு. அதாவது நம்முடைய பிச் ஏதாச்சும் எடுத்துக்கணும், 5.5.5 செக் பண்ணுவாங்க அவங்க இந்த குரல் எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து 6 ஸ்ருதி முடிய போச்சு. பட் ஆஃப்டர் இட்ஸ் ரெடியூஸ்டு 5 ஸ்ருதியா மாறிடுச்சு. சோ ஆனா வந்து 6 முடிய அவங்க பாடுவாங்க ஃபர்ஸ்ட் ச அப்படின்னு பாடுவாங்க. சோ நம்ம அதை லிசன் பண்ணி திரும்பி ரிப்பீட் பண்ணணும். அதே மாதிரி பா அப்படி பாடுவாங்க, நம்ம திரும்பியும் அதே மாதிரி பா சா அப்படின்னு பாடுவாங்க. சா
ஸோ நம்ம பேசுறப்போ ஒரு குரல் இருக்கும், பாடுறப்போ அதோட குரல் வேற மாதிரி இருக்கும். அது அப்போ அததான் ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் முன்னாடிலாம் வந்து பூஜை பண்ணுவோம். அதாவது ஒரு தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம் இதெல்லாம் வச்சு குரு தட்சணை கொடுத்து அவருங்க கால்ல விழுந்து அவங்களுடைய பிளெஸிங்ஸ வாங்குனதுக்கு அப்புறம் தான் நாங்க இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப என்னுடைய அப்பா பக்கத்திலே தான் சேர் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க வந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. கவனிச்சுட்டு சரியா பாடல அப்படின்னா திரும்பி பாடு அப்படின்பாங்க. அதே மாதிரி எவ்ரி டே நைட்டு வந்து அப்பலாம் பெரிய ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோல எல்லாருமே படுத்துருவோம். ஆனா வந்து ரேடியோல வந்து கர்நாடகா மியூசிக் போயிட்டு இருக்கும். போயிட்டு இருக்கப்ப சார் வந்து அப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "என்ன கேட்கிறியா? அதுல என்ன ராகம் இருக்கு கண்டுபிடி" அப்படின்பாங்க. அந்த வயசுலயே 8, 10 வயசுலயே. இல்லன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு ஈஸி சேர் மாரி ஒரு சேர்ல படுத்திருப்பாங்க. படுத்துட்டு சொல்லுவாங்க, "இது வந்து சங்கராபரண ராகம் உனக்கு தெரியுதா?" அப்படின்னு. ஆனா அப்பா வந்து படிக்கவே இல்ல. ஆனா வந்து அவங்களுக்கு இசை மேல எப்படி ஒரு நாட்டம் வந்து உண்டாச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா அப்பா வந்து ஆ முத்தரசநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் அங்கிட்ட அங்க பாகவதர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்ட்ட தான் என்னுடைய குருவும், என்னுடைய அப்பாவும் அங்க போய் கத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா எங்க அப்பா வந்து அத அந்த அளவுக்கு ஃபேமிலினால அவங்க ஃபுல்லா அத முடிக்கல. பட் என்னுடைய குரு மட்டும் ஃபுல்லா முடிச்சுட்டாங்க அத. ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஷால் ஐ கன்டின்யூ? சோ அப்போ வந்து சார் தான் வந்து அதுக்கப்புறம் என்னுடைய குருவா வந்தாங்க. அவங்க என்னுடைய குருவா வர்றப்போ ஒரு ஏஜ் வந்து ஒரு 40 இருக்கும் அவங்களுக்கு. என்னுடைய வயசு வந்து 8 அப்போ. ம். எஸ் மேம். சாரி ஐ ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அது வந்துட்டு நமக்கு சின்ன நாய்க்குட்டி இருக்குல்ல வீட்ல. ஸோ ஓகே, அது வந்துட்டு அதுக்கு ஃபுட் வி பாட் த ஃபுட். ஸோ ஓகே. ஆன்லைன் வாங்கிட்டு இருந்தேன். இப்போதான் அ, எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் பிளாக் போயிருக்காங்க. ஓகே, ஓகே, தட்ஸ் வை. ஓகே, ஸோ ஓகே. டோன்ட் ஐ வில் edit that part. ம். Yes, Jay, you were sharing something? எஸ் மேம். Yeah. So, now I will ask you the question like, அ, when you are learning from your guru, அவங்க எஸ், வந்துட்டு அடிப்பாங்களா இல்லைன்னா திட்டுவாங்களா இல்லைன்னா they will teach you with lots of love and care, because in those days எனக்கு what I know is கொஞ்சம் கோவம் வரும், ம். திட்டுவாங்க. Or they will say that you have to, they will be little strict. எஸ். இந்த காலத்துல வந்துட்டு கொஞ்சம் லைட்டா எடுப்பாங்க. They ஆமா. won't be that strict. ஆனா அந்த காலத்துல எனக்கு தெரியும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. You have to எஸ், follow the rules. Did you எஸ், also have to undergo all these procedures from your guru and father? You said even your father also was making you listen to the radio and எஸ், asking you what is it, எஸ், what is the note, எஸ், etc. Right? எஸ், So எஸ். that's excellent. So இப்போ நீங்க ஷேர் பண்ணுங்க மேம். நீங்க உங்களுக்கு வந்துட்டு அடி எப்பனா வாங்கியிருக்கீங்களா? நோ. ஓகே. சார் வந்து என்ன வந்து அவரோட பொண்ணு மாரி தான் நெனப்பாரு. ஏன்னா, அவருக்கு ஏஜ் ஒரு 40 இருக்கும். நான் வந்து 8 இயர்ஸ்ன்றப்ப அந்த மாரி அடிக்கலாம் மாட்டாங்க. பட் ஆனா, நம்ம சின்ன குழந்தையா இருக்கனால தாளம் போட்டு காமிக்கிறப்ப, நம்மளுடைய தொடையில தாளத்த போட்டு காட்டுவாங்க. அப்புறம் ஒன் கொஞ்சம் நாள் கழிச்சு அதுக்கப்புறம் போடுறதில்ல. நான் எனக்கு சொல்லுவேன், "எனக்கு நீங்க போடுறது ரொம்ப இதுவா இருக்கு. நீங்க அங்கேயே போட்டு காமிங்க" அப்படின்னு. அப்போ வந்து நம்ம வந்து ஹார்மோனியம் இருந்தது வீட்ல, அப்பாட்ட. ஹார்மோனியத்துல தான் அவங்க ஒன்னொன்னையும் வாசிச்சு சொல்லி தருவாங்க. ஸ்ருதி பாக்ஸ்ன்றது தனியா இருக்கும். ஆனா அவங்க ஹார்மோனியத்துல தான் ஸ்ருதி போடுவாங்க. வீட்ல இன்னும் இருக்கு, ஹார்மோனியம் இருக்கு. ஆம், நான் வந்து ஸ்ருதி பாக்ஸ் தான் வச்சிருக்கேன். இங்க வீட்ல வச்சிருக்கிறது மேனுவல் வச்சிருக்கேன். ஆம், அப்பா வந்து ஸ்ட்ரிக்ட். அப்பா வந்து பாடுனா திரும்பி எவ்ரிடே ஏர்லி மார்னிங் வந்து எந்திரிச்சு பாடணும்னு சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு வந்து ஒரு 8, 8:30 டைம்னாலும், ஒரு 6:00க்கு எந்திரிச்சு பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அகார சாதகம்லாம் பண்ணணும். அதாவது அந்த சா இருக்குல்ல, சா நம்ம சா ஆ அந்த மாதிரி நம்ம சரிகம பதனிசாவ அகார சாதகம் பண்ணணும். அப்பதான் குரல் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றனால அதெல்லாம் அப்ப செய்ய சொல்லுவாங்க. சார் வந்து அதான் நான் ஒரு ஒரு ஸ்வரம் சொல்லி கொடுத்தாருன்னா, அது பெர்ஃபெக்ட்டா ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் அடுத்த ஸ்வரத்தையே அந்த நோட்ல எழுதுவாரு. சம்டைம்ஸ் சில இன்ட்ரஸ்டிங்கான கீர்த்தனை எல்லாம்
வர்றப்ப சார் அடுத்தது எழுதுங்கன்னா, இல்ல இல்ல நீ இத மனப்பாடம் பண்ணி எனக்கு அடுத்த கிளாஸ்ல பாடி காமிச்சாதான் நான் வந்து உனக்கு அத நான் எழுதுவேன் அப்படின்ருவாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில பல்லவிக்கு அப்புறம் அனுபல்லவி. சோ வந்து எனக்கு வந்து ரொம்ப எப்படா அத அவர் எழுதுவாரு, அப்படி அந்த சாங் எப்ப முடியும் அப்படின்ற மாரிலாம் சில நேரங்கள்ல இருந்திருக்கு. அம் நல்லா சொல்லித் தருவாங்க. ரொம்ப பொறுமையா சொல்லித் தருவாங்க. நெறைய விஷயங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. எப்பயாவது நம்ம இருமணும், இருமல் வரும், சளி புடிச்சுக்கும். அந்த டைம்ல வந்து அவங்க எப்பவுமே பக்கத்துல வந்து ஒரு வாள் மிளகுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. மிளகுலயே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நீட்ட மாரி இருக்கும். வாள் மிளகு, சித்தரத்தை இதெல்லாம் வந்து அவங்க பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. சுடுதண்ணியும் ஃப்ளாஸ்க்கும் வச்சிருப்பாங்க. ஒரு பேக் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க சார் வீட்டுக்கு என்னுடைய குரு வந்தோனே ஒரு சொம்புல நல்ல ஹாட் வாட்டர், ஒரு டம்ளரு, ஒரு காஃபி அவருக்கு குடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் கிளாஸே. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, "என்ன பிராக்டிஸ் பண்ணியிருக்க?" எப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் அதே ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்தே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் லெசன் பாடு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹார்ஸ் ஆயிடும் கிளாஸ். 1 ஹவர் கிளாஸ் வந்து 1 ஹார்ஸ் கிளாஸா மாறிடும். ஆனா வந்து என்ன அது நல்லா ஸ்ட்ராங்கா பாடு, திரும்பி பாடு. சார் இப்பதானே சார் ஸ்வராவளி வரிசைகள் பாடணும். இல்ல நீ திரும்பி ஸ்வராவளி பாடு. அடுத்தது வந்து நீ அலங்காரம் எல்லாம் அப்படியே ஃபுல்லா 5 லெசன்ஸையும் நீ பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு டைம் ஆஃப் பீரியடுக்கு அப்புறம் தான் வந்து அந்த போர்ஷன்ஸ்க்கு அப்புறம் கீதம் அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல்ஸ் வர்றப்பதான் அந்த பேசிக் இதை வந்து அவங்க கேட்கறத விட்டாங்க. இல்லைன்னா அந்த பேசிக் மட்டும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுத்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஸ்வராவளி வரிசைகள், ஜண்டை வரிசைகள், மேல்ஸ்தாய் வரிசைகள், தாட்டு வரிசைகள், தென் அலங்காரங்கள். அந்த 5 லெசன்ஸ வந்து நம்ம வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா கத்துக்கிட்டோம்னாவே நம்மளால எல்லா எல்லா விஷயத்தையும் பாடத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க ஸ்ட்ராங் போர்ஷனா பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப நிஜமாலே நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டது வந்து பொறுமைதான். என்னைக்குமே சத்தம் போட்டதில்ல, ஹார்டா பேசினதில்ல. அப்புறம் நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பெல்லாம் நமக்கு ஃபீலிங் இருக்காதுல்ல. சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்ப ஃபீலிங் இருக்காதுல்ல. தெரியாது. ஒரு முருகன் பாட்டு பாடுறது, ஏதாவது ஒரு சாமி பாட்டு, இல்ல உன்னுடைய உள் மனசுல இருந்து நினைச்சிட்டே பாடு அப்படின்னு சொல்லுவாரு. அது நமக்கு இப்ப வரும். ஆனா அப்ப வந்து அது நமக்கு தெரியாது அந்த ஏஜ்ல. அப்ப வந்து பாடுறப்ப சொல்லுவாங்க, அப்படி பாடினீன்னா அது வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா அந்த குரல்லே வந்து அது வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து நான் இப்பதான் உணர்றேன். அவங்க அப்ப சொன்னத. சோ என்னுடைய ஸ்கூல் டைம்ஸ்ல பாடுறப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க வந்து மைக்ல பாடுறத விட தனியா பாடுறப்போ உங்க குரல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த யூடியூப்ல கூட ஃபர்ஸ்ட் ஒரு சாங் பண்ணப்ப கூட என்னுடைய யங்கர் சன் தான் அதை பண்ணி கொடுத்தான். சோ அப்ப கூட சொல்லுவாங்கம்மா உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயணனின் ஸ்ரீபாதமே சரணம் சரணம். அப்ப நல்லா இருக்கு, ரொம்ப சோல்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கறதுக்கே உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களும் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நிறைய என்னுடைய 2 சன்ஸ்மே நிறைய பூஸ்ட் அப் பண்ணுவாங்க என்ன. அம்மா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா பண்ணுங்க, நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலயும். எனக்கு லேர்ன் பண்ணி நிறைய போன்ல எல்லா விஷயத்திலும் ஹெல்ப் பண்ணது அவங்கதான். ப்ளூடூத் எப்படி யூஸ் பண்றது, எவ்ரிதிங். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சார் வந்து நிறைய கச்சேரிகள் எனக்கு வந்து நிறைய அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க கோயில்கள்ல. இப்போ திருச்சி தான் என்னுடைய நேட்டிவ். சோ அங்க வந்து மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த கோயில்ல வந்து எனக்கு அங்க அப்புறம் அங்க நான் கச்சேரி பண்ணியிருக்கேன். நிறைய இடங்கள்ல கச்சேரி. அதே மாதிரி என்னுடைய பிரதர்ஸோட கல்யாணங்கள்ல கச்சேரி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து திருவையாறு தியாகராஜ ஆராதனையில வந்து என்னுடைய காலேஜ் டைம்ல 1991 அப்ப வந்து அங்க போயிட்டு அப்ப குன்னக்குடி வைத்தியநாதர் அவங்க இருந்தாங்க. அப்பதான் அந்த இடம் பில்டிங் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப போனப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தியாகராஜர் முன்னாடி பாடின பாடல் வந்து ப்ரோவ பாரமா ரகுராமா ப்ரோவ பாரமா ரகுரா ஆமா புவனமில்லி வைனொகனி ப்ரோவ பாரமா. அந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் பாடினேன். அப்புறம் அம்மா தான் எனக்கு, அப்பா 91ல இல்லாதனால அம்மா தான் எனக்கு நிறைய பூஸ்டர். அம்மா தான் வந்து என்ன நிறைய
மோட்டிவேட் பண்ணுவாங்க. பாடு, சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அம்மா வந்து என்னை கூட்டிட்டு போய் நின்று நீ சாமி முன்னாடி பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் ஹெசிடேஷன் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த விஷயத்த வந்து டில் நவ் நான் இப்போ வந்து நிறைய சில்ட்ரனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, என் கூட ஆன்லைன்ல வரவங்களுக்கு சொல்லுவேன். நீ வந்து உனக்காக மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பாடாத. நீ வந்து இறைவனுக்காக பாடு. அங்க நின்னு பாடு. அப்பதான் உனக்கு வந்து அந்த தைரியம் வரும். நீ பாட்டுக்கு நில்லுல அம்மா பக்கத்துல நிக்க வச்சுக்கோ. உனக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா அம்மா பக்கத்துல நிக்க வச்சுக்கோ அப்பாவை. அந்த மாதிரி நீ பாடு, போய் பாடு. அப்ப பாடுறப்ப என்ன ஆனா உனக்கு வந்து உனக்கு ஒரு நல்ல தைரியமா வரும். நீ அதுக்கெல்லாம் பயப்படாத அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 2 சில்ட்ரன் அந்த மாதிரி பாடி வந்து இதுக்கு விஜய் டிவிக்கு எல்லாம் போயிருக்காங்க. 2-3 ஆடிஷன் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி நிறைய சில்ட்ரன் இப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் நீங்க வந்து ரொம்ப பொறுமையா சொல்லி தரீங்க. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ரொம்ப அன்பா இருக்கீங்க. திட்ட மாட்டேன்றீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற சில்ட்ரனுக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸுமே வந்து எல்லாமே ஒர்க்கிங் பேரண்ட்ஸ். அவங்க வந்து கொண்டு வந்து விட்டு கூட்டிட்டு போறதுக்கான டைமிங் அவங்களுக்கு இல்ல. ஆன்லைன் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அதே மாதிரி ஆன்லைன்ல வர டீச்சர் வந்து அவங்கள அந்த 1 hour பேக்கேஜிங்கா வச்சுக்கிறாங்களா? அதாவது அப்படியே நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா அவங்களுக்கு எல்லாம் சொல்றாங்க. நான் வந்து ஸ்டோரிஸும் சொல்லுவேன். சின்ன சின்ன ஸ்டோரிஸ் சொல்லுவேன். சின்ன சின்ன ஜோக் சாங்ஸ் பாடுவேன். குழந்தைங்கள அதாவது 6.5 years உள்ளவங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஜோக் சாங்ஸ் எல்லாம் பாடுவேன். தமிழ் தான், தமிழ். அதே மாதிரி இங்கிலீஷ் சாங்ஸும் பாடுவேன். காட் No, சாங். it's okay. Please sing. I would love to hear you sing. All of our audience also would love to hear you sing. Twinkle, twinkle, little star, Muruga is my shining star. Muruga, Muruga, Shaktivel Muruga, you are my shining star. Kartigeya Muruga, Vadivela Muruga, come to me, Lord Muruga. Muruga, 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 Muruga. When I need you, Muruga, you are there, Muruga, to take all my troubles away. You, my Swami Muruga, give me light, Muruga. Va va vadi velava. Muruga, 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 Muruga. Because we are using the actions means, so whenever I will start the song, I'll tell, please learn the actions. In my class also, I use the actions only. All songs, whatever songs, I use the actions. Any actions I doing. 1 or 2, 3, 4 classes only I teach. The 5th class, they can to sing. சில்ட்ரன் வந்து உடனே ஈஸியா வந்து இந்த மாதிரி நான் அப்படி பண்றப்பே அந்த குரல் அப்படியே மேல ஏறி போயிட்டு வரும். சோ மோஸ்ட்லி என்னுடைய ஹேண்டை வந்து யூஸ் பண்ணுவேன். எப்படியாச்சும் பாட வராதவங்களை கூட பாட வச்சுவேன். இப்போ உங்களை கூட நான் பாட வைப்பேன். That's so sweet. இப்போ மேம் நீங்க வந்துட்டு ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா மேம்? Only online, only offline school only I go to Vallabha Vidyalaya. Okay. At Madurai. இப்போ வந்துட்டு நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா மேம்? எந்த டைமிங்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? Early morning for abroad classes, Texas, Pennsylvania, Canada. Every day 6 o'clock or 5:30. I wake up every day. I have 1 or 2 classes. Then Saturday, Sundays, the night time 8 to 9, 9 to 10, 10 to 11. Saturday, Sunday எனக்கு ஃபுல்லா எனக்கு கிளாஸஸ் இருக்கும். இந்த டைம் கூட நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, 7 to 8 கூட சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆஃப்டர் எனக்கு 9 o'clock கிளாஸ் இருக்கு. ஸோ வந்து என்கிட்ட வரவங்களா நான் யாரையுமே வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஆன்லைன் வந்து என்னோட பேத்தி, என்னோட அக்காவோட பேத்தி. அவங்க இப்போ டெக்சாஸ்ல இருக்காங்க. அவங்க ஒரு 2 கிரேட் முடிச்சாங்க. கிரேட்ல வந்து மொத்தம் 8 கிரேட் லெவல்ஸ் இருக்கு. 8 கிரேடு. ஒரு கிரேடுக்கு வந்து
லெவல் ஒரு லெவலுக்கு 2 எக்ஸாம் பண்ணணும் நம்ம. ஸோ 8 கிரேட்ஸ் பண்ணணும். அதுக்கான போர்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து நிறைய அகாடமிஸ் தே ஆர் ஃபாலோயிங். நான் பண்றது வந்து இசையுகம் அகாடமின்ற ஒரு அகாடமில நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த சார்ட்ட நிறைய பேர் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 25-30 சில்ட்ரன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட். என்கிட்ட வந்து ஏஜ் லெவல்ல வந்து ரொம்ப ஏஜ் லெவல் 65 ஏஜ்ல வந்து ஒரு ஒரு அவங்களும் அவங்க டாட்டர் வந்து ஒரு 30+. அவங்க வந்து ரிலேஷன் என்னை பார்த்துட்டு நீங்க நல்லா ரிலேஷன் தான். அப்ப பார்த்துட்டு எனக்கு நீங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு வர்ணம் முடிய வந்தாங்க. சூப்பரா பாடுவாங்க. அந்த மாதிரி ஏஜ் லெவல்லாம் கிடையவே கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரு 6.5, 6ல இருந்து எந்த ஏஜ் லெவலா இருந்தாலும் என்கிட்ட கிளாஸ்க்கு வாங்க, நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சம் ஆஃப் த பர்சன் தே ஆஸ்க், எனக்கு சுவாமி பாட்டு மட்டும் போதும், ஸ்லோகாஸ், பஜன்ஸ் அது மட்டும் போதும் அப்படின்வாங்க. சிலவங்க வந்து இல்ல எனக்கு ப்ராப்பரா எனக்கு சரிகம பதனிசா தான் அப்படின்னு. அதே மாதிரி டீச்சிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒண்ணு சொல்லி கொடுத்தாலும் எனக்கு அதை ப்ராப்பரா சொல்லி கொடுங்க, அதுக்கப்புறமா அடுத்த நெக்ஸ்ட் நீங்க போங்க, டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் சொன்னது வந்து நீங்க ரொம்ப அன்பாவும் பொறுமையாவும் சொல்லி தரீங்க, ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்றீங்க, அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ஒவ்வொருத்தரா ரெஃபர் பண்ணி என்னுடைய 2022ல ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்போ 26ல வந்து எனக்கு அப்படியேதான் எல்லாருமே. யாரையும் நான் தேடி போகல. ஒருத்தருக்கு நம்ம சொல்லித்தரப்ப இவங்க நல்லா சொல்லித்தருவாங்க, இவங்க நல்லா சொல்லித்தருவாங்க, அப்படியேதான் எனக்கு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆச்சு. என்னுடைய இதுல யார்கிட்டையும் போய் வாங்க நான் கிளாஸ்க்கு வாங்க அப்படிலாம் நான் யார்கிட்டையுமே சொல்லல. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை நாள்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறவங்க எல்லாம் மேம் சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே வர்றவங்க. பட் நான் பிளெக்சிபிளாவும் இருப்பேன். இப் தே ஆர் ஸ்கிப் த கிளாஸ், நான் சொல்லிடுறேன் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணா பரவாயில்ல, ஆனா நீ கண்டினியூவா வா. என்னுடைய டைம் இஃப் அக்செப்டபிள் ஃபார் மை, என்னுடைய டைம் உனக்கு வர முடிஞ்சா வா, இல்ல நீ எப்போ ஃப்ரீயா இருக்கியோ வா. ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு பாப்பா படிக்கிறா, அம்சான்னு சொல்லிட்டு, அம்சவர்தினின்னு. இன்னும் டில் நவ் காலேஜ் 4th இயர் முடிக்க போறா. ஆனா இன்னும் வந்துட்டு இருக்கா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவ மந்த்லி ஒன்ஸ் வருவா, ட்வைஸ் வருவா. ஆனா மியூசிக்கா அவளுக்கு விடக்கூடாது. ஏன்னா அவளுக்கு இளையராஜானா ரொம்ப பிடிக்கும், அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க அப்பா இல்லாதனால அவ சொல்ல எனக்கு வந்து மியூசிக் வரணும். சோ நான் என்னுடைய கிளாஸஸ்ல வந்து நான் சினி சாங்ஸும் பாடுவேன். ஆமா. Can you sing one for us, please? உங்களோட ஃபேவரட் சாங், தமிழ் பாட்டு. ஓகே. என்னவளே அடி என்னவளே, எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன், உந்தன் கால் கொலசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன், காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன், இந்த கழுத்து வரை இந்த காதல் வந்து இரு கண் விழி பிதங்கி நின்றேன், என்னவளே அடி என்னவளே, இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன், வாய்மொழியும் இந்த தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி, காத்திருந்தால் எதிர் பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி, கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி, இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நான் வாழ்வதும் பிடிகொண்டு போவதும் உன் வார்த்தை உள்ளதடி, என்னவளே அடி என்னவளே, எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். வெரி நைஸ், பியூட்டிஃபுல். மேம் இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட் மேம், ரோஜா சினிமால இருந்து ஒரு பாட்டு பாடுங்க ப்ளீஸ். ரோஜா என்ன சாங்? எனி சாங் ஃப்ரம் ரோஜா. சின்ன சின்ன ஆசை. சின்ன சின்ன ஆசை. எஸ்.
சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைக்க ஆசை வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை நிழலாக கூட வாரேன் என்ன வேணும் கேளு குறையாம நானும் தாரேன் நச்சுன்னு காதல குட்டுறாம்புல முட்டு உசுர நீ நிச்சயமாகல சம்பந்தம் போடல அப்பவுமே உருவனி நீ அன்புல விதைச்சு என்ன நீ பறிச்சா இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ரெக்கைன்னு ஒரு படத்துல சேதுபதி படத்துல அந்த சாங் நிறைய பசங்க வந்து விரும்புறது வந்து நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிகை நில்லாய் வெண்ணிற புறவியில் வந்தவனே வேள்விழி மொழிகளை கேளாய் அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தளர நீ வடிய ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா அந்த சாங் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பழைய மாயா பஜார்னு ஒரு படத்துல இருந்து அந்த பாட்டெல்லாம் கேட்பாங்க. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஆஹா 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 அந்தார பஜ்ஜி அங்கே சுந்தார சொஜ்ஜி இங்கே அந்தார பஜ்ஜி அங்கே சுந்தார சொஜ்ஜி இங்கே சந்தோஷம் மீறி பொங்க இதுவே எனக்கு திங்க கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு ஊறி கிழங்கு பாரு இதுவே எனக்கு ஜோறு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. அதே மாதிரி ஏதாவது எம்ஜிஆர் அந்த மாதிரி பாடல்கள் ஏதாச்சும் எடுத்து நிறைய கேட்பாங்க. எனக்கு அது சொல்லி கொடுங்க இது சொல்லுங்கன்னு. வேற வந்து பிரேயர் சாங்ல வந்து பிரேயர் சாங் all things bright and beautiful all creatures great and small all things wise and wonderful the Lord God made them all each little flowers that open each little birds that sing God made the glowing color and made the tiny wings all things bright and beautiful all creatures great and small all things wise and wonderful the Lord God made them all a purple-headed mountain, the river running by, the sunset and the morning, the brightness of the sky. All things bright and beautiful, all creatures great and small, all things wise and wonderful, the Lord God made them all. The Lord God made them all. Wonderful. Very, very nice. You're so highly talented. That's really nice. You're singing in English, you're singing, the ragas, what your sir has taught you. You're singing even cinema songs. That's nice. You're gifted. I mean, it's hard work as well as you're gifted by the Almighty. Now, I want to ask you a question, ma'am. நீங்க வந்துட்டு மியூசிக் டீச்சர் தான் ஆகணும் அந்த ஃபீலிங் எப்போ வந்திருக்கு உங்களுக்கு? வாட் ஏஜ் வாஸ் இட் யூ ஃபெல்ட் லைக் நான் வந்துட்டு ஒரு நல்ல மியூசிக் டீச்சர் ஆகணும்? இப்போ வந்துட்டு நீங்க ரொம்ப நல்ல மியூசிக் டீச்சர் இருக்கீங்க. பொறுமையா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ்.
with different age levels. So ஆமா. when did that feeling come? நான் ஒரு மியூசிக் டீச்சர் ஆகணும், நான் என்னோட குரு மாதிரி தான் நான் கூட ஆகணும். When did that feeling come? பிகாஸ் என்னோட குரு வந்து பினான்சியல், அவர் வந்து படிச்சது வந்து ஆஹ், அந்த இசையை தான் படிச்சிருக்காங்க, கர்நாடிக் மியூசிக். அதை தான் அந்த பினான்சியலுக்காக அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து அவங்க வந்து அதை யூஸ் பண்ணாங்க இல்லையா. அப்ப நம்முடைய ரொம்ப பீரியட் முன்னாடிலாம் வந்து ஸ்ரீ தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி, இவங்கெல்லாம் வந்து மும்மூர்த்திகள். இவங்கெல்லாம் அந்த காலத்துல வந்து இறைவனுக்காக தான் பாடல்களை எழுதி இறைவனுக்காகவே தான் வாழ்ந்தாங்க. அத போய் பிச்சை எடுப்பாங்க, பாடல்கள் பாடுவாங்க, இறைவனுக்காகவே வந்துதான் பாடுவாங்க. இறைவனை வந்து நேர்லயே பார்த்திருக்காங்க. நிதி சால சுகமா அப்படின்னு சொல்லி தியாகராஜர் கேட்டிருக்காரு. இறைவன் நேர்லயே ராமர் வந்திருக்காரு. சோ வந்து அவங்கெல்லாம் வந்து இறைவன் தான். ஆனா இப்ப அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பினான்ஸ் தான். எல்லாமே வந்து பாடுறாங்க, எல்லா இடத்துலயுமே மணி தான் இப்போ. சோ அந்த மாதிரி இருக்கப்ப எங்க சாரோ என்னுடைய ரோல் மாடல் தான். சார் என்னோட ரோல் மாடல். அதே மாதிரி அப்பா சொல்லுவாங்க, மணி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே சமயம் ஒரு கலையை கத்துக்கணும், இந்த கலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால வந்து எனக்கு அந்த ஏஜ்ல தெரியாது, பட் அப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 8th ஏஜ்ல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்றப்ப நிறைய கச்சேரிகள், சின்ன சின்ன கச்சேரிகள், சின்ன சின்ன ஸ்டேஜஸ் அப்படி எல்லாம் பண்றப்ப எல்லாரும் நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கப்ப அப்பா கட்ட பிஏ மியூசிக் படிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 11th வந்து அது ஒரு சப்ஜெக்டா இருக்கிறது. சீதாலட்சுமி ராமசுவாமி காலேஜ் திருச்சியில படிச்சேன். சோ அப்ப 11th அது ஒரு மியூசிக் ஒரு சப்ஜெக்டா இருக்கிற 11th ஹிஸ்டரி, அதுல ஒரு மியூசிக். சோ அந்த பீரியட் மட்டும் நாங்க அங்க போயிட்டு வருவோம். அப்பதான் வந்து எங்களுக்கு அங்க அந்த இது கிடைக்கும், மியூசிக் காலேஜ்ல கிடைக்கும், அங்கே உள்ளே காலேஜ். சோ வந்து அந்த கிடைச்சோன்னே அந்த பிஏ மியூசிக்க நான் போயிட்டேன் அப்படின்றப்பே எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சோ அப்ப அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து நிறைய இடங்களுக்கு வந்து என்ன வந்து எப்படின்னா, நான் வந்து நிறைய பாடணும், நிறைய ஸ்டேஜஸ்ல பாடணும், கர்நாடிக் போடணும் அப்படின்னு வந்து அம்மா மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து நமக்கு பினான்ஸ பத்தி தெரியல. ஓகேவா. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட நான் போனது எல்லாமே வந்து நார்மலா ஒரு ஸ்கூல் டீச்சரா தான் போனேன். ஒரு இடத்துல ஒரு எல்கேஜி யூகேஜி போய் எடுக்க போனேன். என்னோட காலேஜ் 93 முடிச்சோடனே என்னுடைய மேம் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஹோம் சயின்ஸ் மேம். ஸோ அவங்களுடைய ஸ்கூல்லே தான் வந்து நான் போனேன். போயிட்டு நான் அங்கதான் எடுப்பேன், சின்ன சின்ன சாங்ஸ் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் என்னுடைய எல்லா விஷயங்களுமே வந்து எனக்கு மாறுச்சு. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சரி நம்ம ஃபினான்ஸ்லயே போறப்ப கட்டாயம் வந்து நீ வந்து ஏதாவது படிக்கணும் இல்ல ஜாப் போகணும் அப்படின்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் மேண்டசரி எஜுகேஷன் போலாம் அப்படின்னு ஒரு மேம் வந்து ரெஃபர் பண்ணாங்க. அது படிங்க, அப்பதான் வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து நல்ல ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு அப்ப நான் போக ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல வந்து நான் அது போறப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சது வந்து டிவிஎஸ் ஸ்கூல். ஏன்னா என்னுடைய 2 சன்னும் அங்கதான் படிச்சாங்க. சோ அங்கே எனக்கு வந்து ஆனா வேற ஒரு இது ஸ்கூல்ல கிடைச்சது. அவங்களதுலயே ஒரு 4 or 5 ஸ்கூல்ஸ் இருக்கு. அதுல வந்து லக்ஷ்மி மெட்ரிகுலேஷன் ஒரு ஸ்கூலு. சோ அதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைச்சது. சோ நான் போனது வந்து பினான்சியலி தான் போனேன். என்னுடைய டேலண்ட் இருந்தது, அதாவது பிஏ மியூசிக்ன்ற ஒரு டேலண்ட். என்னுடைய ஏஜ்ல இருந்து என்னுடைய நிறைய நம்ம கத்து ஸ்டேஜ் பண்ணது இதெல்லாம் பண்ணது ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ்க்காக தான் நம்ம போனது. பட் ஆனா அந்த தாகம்ன்றது என்ன, உள்ளுக்குள்ளார வந்து நம்ம இவ்வளவு நாள் படிச்சோமே, அப்பாக்காக படிச்சோம், நிறைய படிச்சோம், நம்மளது வந்து டிராப் ஆகாம நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும், நிறைய பேருக்கு சொல்லி தரணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து உள்ளுக்குள்ள எனக்கு இருந்துட்டே இருந்தது. சோ அதை வந்து நான் என்ன பண்ணேன், அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு அந்த மியூசிக் டீச்சரே பார்ட் டைம் ஜாப் கிடைச்சிச்சு. அப்ப ஸ்டார்ட் பண்ணோடனே நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறப்பே எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருச்சு, குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அங்க நிறைய ஸ்லோகாஸும் சொல்லி தரணும். கணபதி ஃபர்ஸ்ட் ஸ்லோகாஸ் நிறைய, கணபதி நிறைய, எல்லா காடோட ஸ்லோகாஸும் நிறைய சொல்லணும். நிறைய அங்க வந்து அப்படிதான் இருக்கும் அந்த ஸ்கூல்ல. சோ அந்த மாதிரி எல்லாம் எல்லா கிளாஸஸ் சரிகமா பதினிசாவும் எடுக்கணும், வீக்லி ஒன்ஸ் ஒன் கிளாஸ் தான். அப்ப அன்னைக்கு அங்க ஸ்டார்ட் ஆனப்ப எனக்கு அதை இதை விட்டுறக்கூடாது, நம்ம இந்த லைன்ல வந்து நம்ம அப்படியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்ப என்னோட ஜேர்னியை நான் 2010-11 ஐ திங்க் அப்ப ஆரம்பிச்சதுதான். என்னோட ஏஜ் 38 அப்ப ஆரம்பிச்சேன். அப்ப ஆரம்பிச்சு டில் நவ் நான் அப்படியே ஒரு ஸ்கூலா டிவிஎஸ் ஸ்கூல், தென்
ஆஃப்டர் நியர்பை ஒன் சேதராஜன் பத்மா ஸ்கூல் 4 years. அங்க வந்து நான் ஃபுல்லாவே மியூசிக்கும் எடுத்தேன், அகாடமிக்கும் எடுத்தேன். ஆல் சப்ஜெக்ட் டீச்சராகவும் இருந்தேன், கிளாஸ் டீச்சரா. பிகாஸ் நான் மேண்டசரி படிச்சதுனால ஸோ அதுவும் எடுத்தேன். ஏன்னா மேண்டசரி படிச்சதுனாலதான் எனக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லயும் வேலை கிடைச்சது. பிகாஸ் அங்க வந்து நான் வந்து சைக்காலஜி ஒரு சப்ஜெக்டா இருந்தது. அப்புறம் டிவி ஸ்கூல்ல நிறைய செஷன்ஸ் வைப்பாங்க, குழந்தைங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்தெந்த ஸ்டேஜ்ல குழந்தைங்களோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நான் போய் அட்டன் பண்ணுவேன். என்னுடைய குழந்தைங்களுக்காக நான் போய் அட்டன் பண்றப்ப அதை வச்சு நான் என் குழந்தைங்களுக்கு மூவ் பண்ணுவேன். அது மாதிரியே நான் நடந்துக்குவேன் என் குழந்தைங்கிட்ட. கோவப்படக்கூடாது, ஃப்ரண்ட் ஆஃப் த சில்ட்ரன் நம்ம சண்டை போடக்கூடாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நிறைய வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பேன். நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பேன். அது வந்து எனக்கு அப்படியே அதை செஞ்சு செஞ்சு இப்ப எல்லா இடத்துலயும் நான் அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். குழந்தைங்கிட்ட பொறுமையா அன்பா சொல்லி தரப்ப கட்டாயம் அந்த மியூசிக் வருது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம ஆக்ஷன்ஸோட சொல்லி தரது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ரொம்ப கைண்ட், அதாவது சொல்றாங்க நீங்க வந்து உங்ககிட்ட இருந்து நாங்க வந்து டிவோஷனல், நான் உங்களை பார்த்தா டிவோஷனலா எங்களுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அதெல்லாம் அது மேல எல்லாம் நம்பிக்கை. ஏன்னா அவங்க வந்து பொட்டு எல்லாம் வைக்க மாட்டேங்கிறாங்க. பசங்க இப்போ இருக்கிற பசங்க எதுவும் போட்டுக்க மாட்டாங்க காதலி எல்லாம், அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஆனா நான் சொன்னோன்னு அதை கேட்பாங்க அவங்க. என்ன இன்னைக்கு என்ன மேம் வச்சிருக்கேன் மேம், ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து என்ன பார்த்தோன்னு சொல்லுவாங்க, உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் இது வருது, இப்ப நான் அந்த ஸ்பிரிச்சுவல் இது. அதே மாதிரி பேரண்ட்ஸுமே சொல்லுவாங்க, உங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் இது வருது, நீங்க ரொம்ப கைண்டா இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து பார்த்ததே இல்லை, இவ்வளவு கைண்ட். அதே மாதிரி என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து நான் எப்போதுமே வந்து ஏதாச்சும் கொடுத்துட்டே இருப்பேன். எனக்கு அது என்னோட அம்மா அப்பாவோட பழக்கம். அதாவது இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வந்து அதாவது கொடுப்போம்ல, கட்டாயம் கொடுப்போம்ல, தண்ணி கொடுப்போம், அப்புறம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுப்போம் இல்லையா. இது வந்து நான் வந்து அப்பல இருந்து ரொம்ப நாள்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். ஏதாவது குழந்தைங்களை பார்த்தா ஏதாச்சும் ஒண்ணு வச்சிருப்பேன், இல்லைன்னா கடையில வாங்கி கொடுத்துருவேன். ஏதாச்சும் ஒரு பிஸ்கட்ஸ் வாங்கிட்டு போவேன், ஏதாச்சும் ரேப்பர் பிஸ்கட்ஸ், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஃபுட் எல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன். ஜாலியா அவங்களோட என்ஜாய் பண்ணுவேன். அவங்களுக்கு அதெல்லாம் கொடுப்பேன் நான். கொடுத்துட்டு அப்போ வந்து அவங்க what I want to ask you is ma'am, இப்போ வந்துட்டு கேர்ள்ஸ் வருவாங்க, கேர்ள்ஸ் கண்டிப்பா வருவாங்க, ட்ரைனிங்க்கு வருவாங்க, மியூசிக் ட்ரைனிங், வோக்கல் மியூசிக் ட்ரைனிங். பாய்ஸ் கூட வருவாங்களா? ஆமா பாய்ஸ், ஆமா பாய்ஸ் வந்து ஸ்கூல்ஸ்ல பாய்ஸ் வர மாட்டாங்க. ஆனா என்னுடைய ஆன்லைன்ல வராங்க. ஆன்லைன்ல வந்து ஒரு ஒரு சின்ன பையன், ஒரு 5th ஸ்டாண்டர்ட், ஆமா 5th ஸ்டாண்டர்ட் ஒருத்தன் 7th ஸ்டாண்டர்ட் ஒருத்தன் வராங்க. பாய்ஸும் வருவாங்க. இன்னொன்னு வந்து நான் வீட்லயே பாடிட்டே இருக்கனால என்னோட 2 சன்னும் வந்து அவங்களுமே பாடுவாங்க, புக்கு கொடுத்தா பாடிடுவாங்க. பிகாஸ் லிசனிங் மோர் இயர்ஸ் தே ஆர் லிசனிங். நோ எவ்ரிடே ஐ டுக் 4 or 5 classes அப்படின்றப்ப அவங்க அதை லிசன் பண்ணி பண்ணி அவங்களுமே பாடுவாங்க. அந்த பாட்டு எந்த பாட்டுனாலும் இந்த ஒரு புக்கை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்க இந்த புக்கு தான் நம்மளோடது, சங்கீத இதான் பேசிக் புக்கு. சோ இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதே மாதிரி சில்ட்ரனுக்கும் நான் அந்த புக்கை பூரா வாங்கி கொடுத்துடுவேன். நான் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த புக்கு கட்டாயம் வாங்கணும் அப்படின்றவேன். அதே மாதிரி ஸ்ருத்தினா என்னன்னு சொல்லி என்னுடைய போன்லயே ஸ்ருதி போட்டுருவேன். போட்டு இதுதான் நீங்க வீட்டுல போய் அந்த ஆண்ட்ராய்டு ஸ்ருதி போட்டு நீங்க அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸ்ருதியோட தான் பாடணும். அதே மாதிரி ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பணும்னு சொல்லுவோம். ரெக்கார்ட் பண்ணி, அதாவது வீக்லி ஒன்ஸ், பிகாஸ் தே ஆர் கம்மிங் வீக்லி ஒன்ஸ் அப்படின்றப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஸோ அதையாச்சும் அவங்க ஒரு ஹோம்ஒர்க்கா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாங் முடிஞ்சோன்னா இதை வந்து நீங்க எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. ஸோ ஸ்வராஸோ சாங்ஸோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க. அப்ராட்ல இருக்கவங்க அனுப்புவாங்க, லோக்கல்ல இருக்க சில்ட்ரனும் அந்த மாதிரி எல்லாம் அனுப்புவாங்க. என்ன இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சொல்லுவாங்க மேம். அதே மாதிரி நான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கேட்பேன். டிராயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, வேற என்னென்ன இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு, என்னென்ன பண்ணிருக்க. ஸோ எவ்ரி டைம் ஐ அப்ரிஷியேட். நான் வந்து ஏன் அப்படின்னா அப்ரிசியேஷன்ன்றது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான விஷயம் உலகத்துல. அது வந்து ஒரு பூஸ்டப் ஆன ஒரு வேர்டு. ஸோ வந்து அது அதை நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும், எனக்கு அதுதான் ஒண்ணு. சோ நான் வந்து எல்லாருக்கும் அந்த அப்ரிசியேஷன் பண்ணுவேன். நானு எந்த ஒரு சின்ன விஷயம், மேம் நான் இது பண்ணேன், ஓ சூப்பர் சூப்பர் குட் வெரி குட், என்னுடைய சில்ட்ரனுக்கும் பண்ணுவேன், என் ஹஸ்பண்டா இருந்தாலும் பண்ணுவேன், என்னுடைய ஃபேமிலியில யாரா இருந்தாலும் சூப்பர் வெரி குட் உடனே போட்டுருவேன், சூப்பர் வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற. எவ்வளவு வருஷம் ஆனாலும் கிட்டத்தட்ட 2019 இருந்து உள்ள எல்லா என்னுடைய கால்ல வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அவங்களுடைய பர்த்டே,
சம்திங் ஒரு 4 or 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சைல்டு வந்து மேம் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க? அவங்க வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட், அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சாங்க. இப்போ வந்து அவங்க 8th படிக்கிறாங்க. அப்போ கூட என்கிட்ட கனெக்ட் ஆவாங்க. ஏன் கனெக்ட் ஆகும்னா, நீங்க அப்ப நல்லா பாட்டு சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட நான் பேசலாம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து ஏன் நம்ம வந்துன்னா என்னை பொறுத்தளவு லவ் இஸ் காட், காட் இஸ் லவ். சோ நம்ம வந்து அன்பு தான் இந்த உலகத்திலே மிக மிக சிறந்தது. அதை வந்து எல்லாருடைய மனசுலயும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் எவ்ரி இயர் நான் கேட்பேன், ஒரு கொஸ்டின் கேட்பேன், உலகத்திலே மிக சிறந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஒன்னொன்னு சொல்லுவாங்க அவங்க. அப்போ வந்து நான் சொல்லுவேன், அன்பு மட்டும்தான் சிறந்தது, அன்பால நீ எதை வேணா வளைக்கலாம். இப்போ வந்து நான் அன்பா சொல்லித்தரேன், நீ அழகா பாடுறீல்ல, இதே இது வந்து நான் உன்கிட்ட ரொம்ப ஹார்ஷா, ஏன் பாடல, ஒழுங்கா பாடு அப்படின்னு சொல்லி நான் உன்கிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசினேன்னா நீ என்ன ஆயிடுவ, உனக்கு வர குரலும் வராம போயிடும். சோ அன்பா நம்ம வந்து எந்த விஷயத்தையும், ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம வந்து அன்பாதான் வந்து நம்ம அந்த பாடங்களை சொல்லி தர முடியும். சில சில்ட்ரன் பிரைட்டா இருப்பாங்க. டிஃப்ரெண்ட், ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இஸ் அ யூனிக் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாருமே யூனிக் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பா இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாய்ஸ் இருக்கும். அதனால அவங்க வாய்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை மோல்டு பண்ணி அந்த சுத்திக்கு கொண்டு வந்து அவன் வந்து நம்ம ஒரு லெசன் சொல்லி கொடுத்துட்டோம்னா, அதாவது யாரா இருந்தாலும் என்ன பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஒரு லெசன் 1 to 14 ஸ்வராஸ் யாரெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா 3 ஸ்பீட்ஸ்ல லேர்ன் பண்றாங்களோ அவங்களுடைய குரல் மாறிடும். அதுதான் நான் வந்து சொல்லுவேன். எப்பவுமே ஒரு 14 ஸ்வராஸ் பாடுங்க, ஒரு 8 கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க கண்டினியூஸா, கட்டாயம் உங்களால மாறும். அதே மாதிரி யாராச்சும் ரெக்கார்டிங் போட்டாங்க அப்படின்னா, வெரி குட், சூப்பர், கீப் ஆன் பிராக்டிஸ் வெல், அதான் போடுவேன் எப்போதுமே. எவ்வளவு நல்லா பாடினாலும் கொஞ்சம் சுமாரா தப்பு தப்பு இருந்தாலும் பிராக்டிஸ் வெல் போட்டு அப்ரிஷியேட் பண்ணி அந்த ஹேண்ட் அதை கிளாப் பண்ற மாதிரி போட்டுட்டு கீழே வந்து நீ இந்த இடத்துல தப்பு பண்ணன்னு வாய்ஸ் ரெக்கார்டர் போட்டுவேன். திரும்பி என்னோட ரெக்கார்டிங்க போடுவேன், இதை கேட்டுட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு பாடு. அதே மாதிரி எக்ஸாம் வருது, அவங்க ஸ்லோவா இருக்காங்கன்னா எக்ஸாம் வரப்போகுது, நீ வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணாதானே எக்ஸாம் பண்ண முடியும். இப்படியே ஃபர்ஸ்ட் லெவல்லே நீ இருப்பியா, வரணும்ல, அடுத்தடுத்த கிரேட்ல நீ வரணும் இல்லையா, முடிக்கணும் தானே அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி என்னை பொறுத்தவரை மியூசிக் யார் யாரெல்லாம் கத்துக்கிறாங்களோ அவங்களால எல்லாம் ஃபாஸ்டா ரீட் பண்ண முடியும். அதை வந்து நான் பசங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். நீ உன்னால ரீட் பண்ண முடியும், உன்னோட லெசன் எடுத்து படி, உன்னோட லெசன் ஆல்ரெடி எழுதிருப்பில்ல உன்னுடைய ஹேண்ட் ரிட்டன்ல அப்படின்னு. ஏன்னா இதை வந்து நாங்க சின்ன ஏஜ்ல வந்து நான் அப்பெல்லாம் அந்த என்ன சொல்லுவோம், நம்மளுடைய வார ராசி பலன் அப்படின்லாம் அந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லையா, இப்ப தமிழ்ல கட 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 கடன்னு அப்படியே நான் வந்து வாசிச்சிருவேன். எதை விஷயத்தாலும் ஃபாஸ்டா வாசிச்சிருவேன். அது மெமரி பவர் நல்லா இருக்கும். மியூசிக் யார் யாரெல்லாம் கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருக்கும். அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி இருக்கும். அவங்ககிட்ட கட்டாயம் டிராயிங் வரைவாங்க. அதே மாதிரி அவங்களுக்குள்ளார நம்மகிட்ட பாட பாட வந்து அவங்ககிட்ட உள்ள ஒரு ஹம்பிள் வந்துடும். ஹம்பிள் நிறைய விஷயங்கள் வந்து மியூசிக்கால கிடைக்கும். என்னை பொறுத்தவரை மியூசிக் வந்து இந்த வேர்ல்டுல எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கு. ஆனா எல்லாரும் மியூசிக் கத்துக்கணும். That is, I kept myself on mute. ஒரு பெரிய கொஸ்டின் மேம். இப்போ வந்துட்டு சில பேர் பார்க்குவாங்க இந்த வீடியோ, they may be good at singing, ஆனா அவங்களுக்கு அவ்வளோ அதிருஷ்டமா இருக்காது. they will not have it good for them, like பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா வீட்டுக்கார் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இன்லாஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட மெசேஜ் நீங்க கொடுக்குவீங்க? பிகாஸ் there's such a lot of talent, only thing they will need to come out in the open. And when many of them will say, எனக்கு சான்ஸ் கிடைக்கல, எனக்கு வேண்டாம், இப்படித்தான் இருக்கட்டும், எனக்கு நீங்க என்ன மெசேஜ் கொடுக்க போறீங்க அவங்களுக்கு? எப்படிப்பட்ட மெசேஜ் நீங்க கொடுக்குவீங்க? பிகாஸ் யூ ஹவ் ஆல்ரெடி மேட் இட், உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு இப்போ till now. So what is the message to all the young ladies and men who are good at singing but who did not get a chance to reach out to the people, like how you've received that chance? யாராலெல்லாம் வெளியில வர முடியல, பட் ஆனா அவங்க மியூசிக்ல நல்லா இருக்காங்க, அதாவது ஹஸ்பண்டோட, இப்ப எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் நல்லா இருந்தது. ஹஸ்பண்ட், சில்ட்ரன் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாம் என்ன என்கரேஜ் பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலயுமே. பட் வந்து அந்த மாதிரி ஒரு சூழல்ல நானும் இருந்திருக்கேன். ஆமா. அப்போ வந்து நம்ம அதை விட்டு வெளியில வரணும் அப்படின்னா நம்மளுடைய சங்கீதத்தை வந்து நம்ம திரும்பி திரும்பி வந்து அதை விடாம பாடணும்.
எங்க பாடணும்னா நான் வந்து மெயின்லி வந்து என்னுடைய பூஜாரம் பூஜாரமுக்கு முன்னாடி தான் பாடுவேன் நானு. அதே மாதிரி ப்ரேயர் நிறைய வைப்பேன் நானு. ப்ரேயர் நிறைய வைப்பேன். நான் வரணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து நிறைய சொல்றாங்களா பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? இப்போ முன்னெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்பதான் நிறைய சோ அந்த மாதிரி டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் முயற்சி பண்றப்ப நமக்குன்னு ஒரு பாதை கட்டாயம் வெளியில வரும். இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் வந்து நான் நமக்குள்ளார ஒரு ஒரு நெருப்புன்னு ஒண்ணு இருக்கும் உள்ளுக்குள்ளார. நான் வரணும், நான் வரணும், நான் வெளியில வருவேன். இத வந்து எனக்குள்ளார இருந்தது. சோ அதுக்கான பாதை வந்து நம்ம அடையிற முடிய நம்முடைய பிராக்டிஸ விடக்கூடாது. அந்த நெருப்ப அணைய விடக்கூடாது. நெருப்புனா என்ன சொல்றது? அந்த தாட் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நீ கற்பனை நினைச்சிட்டே இரு, அந்த பாத்துல போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அடுத்தது. ஜஸ்ட் ஒரு நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லி தரலாம். சரி, ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்ல, இல்ல மதர் இன்ல சப்போர்ட் இல்ல, யாருமே சப்போர்ட் இல்ல, நம்மளால வெளியில போக முடியல அப்படின்னா கட்டாயம் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். கட்டாயம் யாரோ பேசுவாங்க, இல்ல நம்மளுடைய ரிலேஷன்ஸ் இருப்பாங்க. இப்படி யாருமே இல்லைன்னா என்ன பொறுத்தளவுல காட் தான். நான் வந்து ரொம்ப வந்து ட்ரஸ்ட் வச்சிருக்கிறது அவர் மேலதான். அதே மாதிரி காடுனா உழைப்பு. என்ன பத்தில இறைவன்னா உழைப்பு, உழைப்புனா இறைவன். சரி, சரியா உழைக்கணும், உழைச்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்கான வழி கிடைக்கும். ஆனா நம்ம ட்ரை பண்ணணும். லிட்டில் பிட் நம்ம ஹஸ்பண்டையோ இல்லையோ நம்மளை வெளிப்படுத்தணும். எனக்கு வந்து நல்லா பாடுவேன், எனக்கு ஒரு சின்ன சான்ஸ், ஒரு 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 பார்ட் டைம் ஜாப் மாதிரி போயிட்டு வரேன். இல்ல நான் பக்கத்துல வீட்லயே கூட நான் வீட்லயும் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். 2017 எல்லாம் வீட்டுல பசங்க வருவாங்க. சோ வந்து யாருக்காச்சும் ஃப்ரீயா கிளாஸ் சொல்லி தர்றது, இல்ல நம்ம ரிலேஷன்ல யாருக்காச்சும் பிடிச்சா சொல்லி தர்றது, இல்ல நம்ம வந்து அந்த பாட்டை விடாம பாடி நம்மளையே வந்து சந்தோஷப்படுத்திக்கிறது. ஓகேவா? அதை விடக்கூடாது. இந்த பாட்டை வந்து விடாம என்ன பண்ணணும், நான் உட்காந்து என்ன பண்ணுவேன், என்னுடைய லெஜர் டைம்ல ஆஃப்டர்நூன் போல 3 o'clock போல என்னுடைய புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்குவேன். எடுத்து வச்சுட்டு என்னுடைய கீர்த்தனை இதெல்லாம் எனக்கு அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த டைம்ல. ஏன்னா குழந்தைங்க வளர்ந்துட்டு இருந்தப்ப ஸ்கூலுக்கு போக முடியல. சோ அந்த மாதிரி பண்ணணும். அப்படியும் இல்லையா, ஆஹ் என்னை பொறுத்தவரை இறைவன்ட்டு நம்ம இப்ப நான் சொன்னேன்ல, கோயில்ல போய் நான் நின்னு பாடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. அப்ப நின்னு பாடுறப்ப கட்டாயம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதாவது நம்ம பார்த்துட்டு சிலவங்க நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்னு வந்து பக்கத்துல வந்து சொல்லிட்டு போவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். சோ ட்ரை பண்ணணும். என்னை பொறுத்தளவுல ட்ரை டு மூவ். நம்ம மூவ் பண்ணாம இறை சக்தி நம்மளோட கூட இருக்கும். ஆனா நம்ம மூவ் பண்ணணும். அதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா பாட்டு வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை தானே குறிக்குது இல்லையா? அதை நல்லா லிசனிங் பண்ணலாம், இல்ல அதை நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கான ஒரு வாய்ப்பு கட்டாயம் ஒரு நாள் கட்டாயம் கிடைக்கும். கிடைக்காம இருக்கவே இருக்காது. கட்டாயம் கிடைக்கும். ஆனா நம்ம அதுக்காக கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நான்லாம் நிறைய நாள் ஆஃப்டர் மை மேரேஜ் நான் ரொம்ப பொறுமையா இருந்திருக்கேன். அது வந்து எனக்கு அதுக்கப்புறம் கிடைச்சது. அதுக்கான வழி கிடைச்சது. பினான்ஸ்னால கிடைச்சது. பட் ஆனா இப்போ டில் நவ் அப்படி நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. பாட்டு வந்து நம்மளை யாரும் பாராட்டலையே, அப்ரிஷியேட் பண்ணலையே, நம்ம வெளியில போய் பாடலையே, அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. சரியா? உங்களுடைய பாடல் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, உங்களுடைய இசை உங்களுடையதான் இருக்கு. சரியா? அந்த இசையை வந்து இறைவனுக்காக சமர்ப்பணம் பண்ணுங்க. ஏன்னா அப்ப இருந்தவங்க எல்லாருமே இறைவனுக்கு தான் சமர்ப்பணம் பண்ணாங்க இல்லையா? இப்ப அவங்க வழியில நம்ம வந்ததுனாலதானே இன்னைக்கு நம்ம அவங்க இதெல்லாம் உருவாக்குனதுனாலதான் வந்து இப்ப புரந்தரதாசர் எல்லாம் வந்து ஒரு பெரிய வைர வியாபாரி இல்லையா? அவர் வந்து இறையில வந்து நிறைய அப்ப தான தர்மங்கள் எல்லாம் பண்ணுவார். அப்புறம் இறைவனே வந்து அவர் ஆட்கொண்டுட்டார். கிருஷ்ணரே வந்து அவர் ஆட்கொண்டுட்டார். சோ வந்து அதெல்லாம் இப்போ இவங்களெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி, இவங்கெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து இறைவனுக்காகவே வாழ்ந்தவர்கள். இப்ப நிறைய பேரை நம்ம சொல்லலாம். சோ அப்படிதான் எல்லாருமே இருந்திருக்காங்க. இசை வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியது. நம்முடைய மன ஆறுதலுக்கும் உரியது. சரியா? அதுக்கான வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும். அதுக்கான முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணா கட்டாயம் கிடைக்கும். ட்ரை. Ma'am, you know what I love about your entire session? Love is God and God is love. அது வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. That's really, really very, very nice. A very big message to everybody. Yes. இப்போ ma'am, what I want to ask you is like, have you left தமிழ்நாடு தாண்டி நீங்க வெளிய ஸ்டேட் போயிருக்கீங்களா? வேற ஸ்டேட்ஸ் இருக்கும்.
அங்கே போய் நீங்க பாட்டு to sing. Have you gone there to sing the songs? Like, have they invited you to other states, or only you have done it in Tamil Nadu? Did you? I'm asking. Tamil Nadu only at here only Madurai nearby Madanagopala Swami Koil is there. Okay. I'll give one program with I the mean, children. you did it only in Tamil Nadu. You did not go outside. Yes, Now, if no. you get a chance to go to another state, will you go? Yes, I will go. If they call you, please come and sing it at our function, or this is the program we have. Can you please Yeah. come? You're ready? Sure, I am ready. How sweet. That's But really nice. I am not try that one because my children are now only they are grown up and go to job. Now only started. So only I will not try that one. If But the if you get a chance, you will go. I will do it. Yes, if I get the opportunity, I will surely go. But my sister is in Karnataka only, Bangalore only. ஸோ அப்போ அவன் சன்னோட மேரேஜ்ல நான் உட்காந்து பாடினேன், நிறைய பாடல்கள் வந்து நான் பாடினேன். அப்ப எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா நிறைய இங்க கூட கச்சேரி எல்லாம் கேட்பாங்க, நிறைய கச்சேரிக்கு வந்து பாடுங்கன்னு. ஸோ நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், ஹஸ்பண்டை கவனிக்கணும், குழந்தை, அந்த ஒரு இதனால அவங்க ஸ்டடீஸ்ல இருந்ததுனால என்னால அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. பட் வி ஷுட் ப்ராக்டிஸ் ஃபார் தட் பிகாஸ் அந்த ஸ்டேஜ் பிஃபோர் வி வில் கோ டூ மெனி மோர் ப்ராக்டிஸ் வித் த ஆர்கெஸ்ட்ராஸ். அதாவது வயலின், மிருதங்கம், இதோட வந்து நம்ம வந்து நிறைய பெர்ஃபெக்ஷனோட பாடணும். ஒரு ஸ்டேஜ்ல போய் நம்ம பாடுறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பெர்ஃபெக்ஷனோட இருக்கணும். இப்போ மியூசிக் சொல்லித்தரது, பேசிக்ல சொல்லித்தரது அப்படின்றது வந்து அது நமக்கு இயல்புல இருக்கு, படிச்சிருக்கோம், சொல்லித்தரோம், மெதுவா போறோம். ஆனா ஒருத்தவங்க ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி பெர்ஃபெக்ஷனோட. ஏன்னா நான் வந்து ரொம்ப சாதாரணம், நான் வந்து ஒரு தூசின்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படிதான் என்ன நினைக்கிறேன். ஆனா இசை உலகத்துல எவ்வளோ ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல பிரசன்ட் பண்றப்ப பியூரா அந்த கர்நாடிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் எப்போதுமே விரும்புவேன், அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்ப நான் மட்டுமே நான் அதை செய்வேன். With us, Mrs. Charumati, joining us all the way from Madurai, Tamil Nadu, India. She's a lovely person. What I've learned from her is one very important thing. Love is God and God is love. That has really held on to me today, and I hope you spread that message. If you want to see God, love people and spread love instead of lots of hatred that is going on around the world. There's so much of war, so much of pain and suffering across the world. So let's spread the message. Let's spread the message of Charumati ma'am that love is God and God is love. And one more important thing that I have learned today from our guest is to be patient, to have patience, to deal with patience, no matter what age group child you're dealing with. Or maybe if you're dealing with an adult as well, there is a way of talking, there is a way of respecting people. You have to have a lot of patience. அது வந்துட்டு நம்ம guest, from our guest, we have learned that. And please forgive me if my Tamil is not good, but nevertheless, I understand Tamil, but I cannot speak fluently. But I appreciate ma'am for coordinating with me and answering all the questions that I put forward. I invite her to the second session, and that session will be focused mainly on women. She would love to empower women. Being a woman, she wants to empower other women as well, especially the women of Tamil Nadu. So that will be an exclusive session for women. So, ma'am, thank you so much for agreeing to be a part of the second session as well. Romba nandri, ma. Thank you so much, Auntie Amma. Thank you so much. Thank you very much. So, dear friends, with this, we'd like to sign off now from the International Fab Talks. We are so happy to have had with us Mrs. Charumati ma'am, who is a music teacher from Madurai. Basically, she is from Tiruchinappalli. That is my native place. And I'm happy to have her here with us. That's a great feeling to have somebody from your own town or from your own city where you were connected with, right? So many, many thanks to our guest and hoping to see us soon in the next session. With this, we'd like to sum up. Thank you so much. If you like what we are doing, stay connected with us. Like, comment, subscribe, and share to the International Fab Talks. Pray for peace in the entire world. Thank you. Thank you so much. Nicely. Bye. Bye, God. Good night. Same to you. Good night.